அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் வாதிக்க போகிறோம் பார்க்கலாம். இது நம்ம விவாதத்திற்காக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு என்பது தொடங்கியது உள்ளாட்சி தேர்தல் திருவிழா. அதுதான் இன்றைய தலைப்பாக நம்ம எடுத்திருக்கிறோம். வேட்புமனு தாக்கல் அதற்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டு விட்டன. 26/9/2016 இன்று முதலேயே தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துவிட்டன. மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. மாலையில் தான் அறிவித்த அறிவிப்பு. ஆனாலும் எல்லா கட்சிகளும், குறிப்பாக ஆளும் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம், இவர்களெல்லாம் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாகவே கடந்த 3 மாதங்களாகவே கட்சியை பலப்படுத்தி கொண்டிருந்தார்கள், தயார்படுத்தி கொண்டிருந்தார்கள். வேட்புமனு முதற்கட்ட வாக்குப்பதிவு 2 கட்டமாக உள்ளாட்சி தேர்தல் நடக்க இருக்கிறது. முதற்கட்ட வாக்குப்பதிவு என்பது 17/10/2016, இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு 19/10/2016, வாக்கு எண்ணிக்கை என்பது 21/10/2016. பதவி ஏற்பு தேர்தல் திருவிழாவினுடைய முக்கியமான காலகட்டம் 26/10/2016. உள்ளாட்சி தேர்தல் ஒரு திருவிழா களைகட்ட தொடங்கிவிட்டது. அதுவும் குறிப்பாக கிராமங்களினுடைய நிறமெல்லாம் மாறத் தொடங்கும். அதுவரை கட்சியாக அணி சேர்ந்திருந்தவர்கள் சாதி ரீதியாக அணி சேரப் போகிறார்களா, அல்லது புதிய அணிகள் உருவாக்கத்தில் பல வண்ண மாற்றங்கள், தேர்தல் மாற்றங்கள்லாம் நிகழப்போகிறது. இந்த உள்ளாட்சி தேர்தல் தொடங்கிவிட்டது. இனி ஒவ்வொரு கட்சியினுடைய நிலைப்பாடுகள் என்னவாக இருக்க போகிறது, அது பற்றி தான் நம்ம தொடர்ந்து பேச இருக்கிறோம். பேசலாம் கேள்வி நேரத்தில். மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். தொடங்கியது உள்ளாட்சி தேர்தல் திருவிழா. தேதிகள் அறிவிக்கப்பட்டு விட்டன. 2 கட்டமாக தேர்தல் நடைபெற இருக்கிறது. நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். திரு வைத்திலிங்கம் அவர்கள், திராவிட முன்னேற்றக் கழகம். வணக்கம் வைத்திலிங்கம். திரு கண்ணன் அவர்கள், சிபிஎம்மிலிருந்து. வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம். 4 என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டுமல்லாமல் அரசியல் திறனாய்வாளர் பெருமாள் மணியும் நம்மோடு இணைய இருக்கிறார். ஐவரோடு உள்ளாட்சி தேர்தல் குறித்து தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். பெருமாள் மணி, உங்களையும் வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். தராசு ஷியாம் அவர்கள்ட்ட தான் சமீபத்தில் தான் முடிவுகள் அமைந்து ஒரு புதிய ஆட்சி இங்கே ஏற்பட்டிருக்கிறது. அது கொடுத்த ஒரு பேட்டர்ன். அந்த முடிவுகள் உள்ளாட்சி தேர்தலும் அப்படியே இருக்குமா, அல்லது அந்த முடிவுக்கும் உள்ளாட்சி தேர்தல் முடிவுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அப்படியே உள்ளாட்சி தேர்தலில் பிரதிபலிக்கும் என்று சொல்ல முடியாது. என்ன காரணம் என்றால், உங்களுக்கு எல்லாம் தெரிந்த விஷயம்தான், உள்ளாட்சி தேர்தல் என்பது அது ரொம்ப ஹைலி லோக்கலைஸ்ட். இப்போ ஒரு கிராமத்தில் நடக்கிற தேர்தல் கட்சி சார்பாக இல்லை. கிராம தேர்தல்கள் தான் ரொம்ப ஜாஸ்தி. இப்போது உள்ளூர் செல்வாக்கு, ஒரு கிராமம்னா உங்களுக்கே தெரியும், எல்லாமே ஒரே கம்யூனிட்டியில் இருப்பாங்க, மாமா மச்சான், அவங்க தான் தேர்தலில் போட்டி போடுவாங்க. இப்போ கட்சிக்குள்ளே அவங்க பெரிய அளவில் பெரிய கட்சியோட பாதிப்பு அங்கே இருக்காது. அடுத்தாப்புல கிராம பஞ்சாயத்தை தாண்டி ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் தேர்தல், மாவட்ட கவுன்சிலர் தேர்தல், அதில் ஓரளவுக்கு கட்சி இருக்கும். ரொம்ப கட்சின்னு பார்த்தா கார்பரேஷனை நம்ம ரொம்ப கட்சி ரீதியாக அணுக முடியும், முனிசிபாலிட்டிகளை அணுக முடியும். இருவரும் திராவிட கட்சிகளுமே கார்பரேஷன்களை பிடிப்பதிலும் முனிசிபாலிட்டிகளை பிடிப்பதிலும் தான், நகராட்சிகளை பிடிப்பதிலும் தான் கவனம் செலுத்துவார்கள். பொதுவாகவே உள்ளாட்சி தேர்தல் என்பது சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பிரதிபலிக்காது. அது நம்ம ஷூராக கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, எல்லா கட்சியிலுமே போட்டி வேட்பாளர் இருப்பாங்க. நான் பார்த்த உள்ளாட்சி தேர்தல்களில் நம்ம டிக்கெட் ஒருத்தர் கொடுத்துருப்போம், ஆனால் இன்னொருத்தர் அங்கே செல்வா கூட இருப்பார், அவர் போட்டி போடுவார். இன்னும் சொல்ல போனால் சில பேரூராட்சிகளில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே இன்னொருத்தவங்க போட்டி போடுவாங்க. இது போக சுயேட்சைகளுக்கு செல்வாக்கு உள்ள ஒரு ஏரியா உள்ளாட்சி தேர்தல் என்பது, அவர்களும் போட்டி போடுவார்கள். குறிப்பாக இந்த வார்டு மெம்பர்கள்லாம் நிறைய சுயேட்சைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே எக்ஸாக்டா நம்ம சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட் உள்ளாட்சி தேர்தலில் வந்துரும்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு இருபெரும் திராவிட கட்சிகள், ஆளுங்கட்சியாக இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம், தங்களுடைய தவறை ஒரு மீள் ஆய்வுக்கு உட்படுத்திய போது எங்கெங்கெல்லாம் உள்ளடி வேலை நடந்தது, அப்போ ஹைகமாண்ட் ஸ்ட்ரிக்டான ஆர்டரு, உள்ளாட்சி தேர்தலில் இப்படிலாம் நான் அனுமதிக்க மாட்டேன், ஒழுங்காக ஒர்க் பண்ணணுன்ற அந்த களையெடுப்பும் நடந்திருக்குல்ல, அப்போ இன்னும் யார் தீவிரமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஆளுங்கட்சியும் அதை செஞ்சிருக்கு, திமுகவும் அப்படி ஒரு மீளாய்வுக்கு உட்படுத்தி இருக்காங்கல்ல, அது எடுபடுன்னு நினைக்கிறீங்களா? எவ்வளோதான் மீளாய்வுக்கு உட்படுத்தினாலும்
உள்ளடி வேலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்க போகிறது வந்து உள்ளாட்சி தேர்தலில் தான். என்னன்னா அவங்க சப்போஸ் ஜெயிச்சாங்கன்னா கூட போட்டி வேட்பாளர்கள் திருப்பி பேரண்ட் பார்ட்டிக்கே போய் சேர்ந்துருவாங்க. பேரண்ட் பார்ட்டியே அதை வந்து கண்டுக்காது, அது திருப்பி அவங்கள வெல்கம் பண்ணிடுவாங்க. அதனால உள்ளாட்சி தேர்தல் எப்பவுமே எனக்கு தெரிஞ்சு வந்து அது சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட் அப்படியே வந்து பிரதிபலிக்கும்னு சொல்லிட முடியாது. ஆனால் அந்த கார்பரேஷனும் முனிசிபாலிட்டியும் இருக்குல்ல, அது வந்து ஓரளவுக்கு பிரதிபலிக்கலாம், ஓரளவுக்கு பிரதிபலிக்கலாம். திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்ட்ட நம்ம கிராம பஞ்சாயத்துகள் எல்லாம் விட்டாலும் கூட இந்த முனிசிபாலிட்டி கார்பரேஷன் அப்படின்றதுக்கு வந்து 2 திராவிட கட்சிகளும் கண்கொத்தி பாம்பாக இருக்கும். அதற்காகலாம் விதிகள் சட்டங்களை எல்லாம் மாற்றுறதை பார்க்கிறோம். நாம் குறிப்பாக இந்த மேயராக இருக்கலாம், கார்பரேஷன் முனிசிபாலிட்டி, இதுல எல்லாம் இந்த எப்படி முடிவுகள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் கார்பரேஷன் முனிசிபாலிட்டி மட்டுமில்லை, டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில், ஒன்றிய கவுன்சில், பேரூராட்சி உறுப்பினர்கள், இதுலேயும் கூட அண்ணன் சொன்ன காலகட்டங்களை தாண்டி இப்போ பொலிட்டிக்ஸ் வந்து ரொம்ப ஒரு குவியமாயிற்று. திமுக அண்ணா திமுக தான், மற்ற கட்சிகளே ஆல்சோ இந்த ரன் தான். அப்படி இருக்கும்போது சுயேட்சைகளின் தாக்கமும் வந்து இருக்காதுன்னு சொல்ல வரல, முன்னம சொன்னதோட ரொம்ப குறைவாக தான் இருக்கும். மோஸ்ட் ப்ராப்ளி பெரும்பாலான இடங்களை வந்து கழிஞ்ச 2011 உள்ளாட்சியில் சுயேட்சைகள் எடுத்தாங்களோ அதை விட குறைவாக தான் இந்த உள்ளாட்சியில் சுயேட்சைகள் எடுப்பாங்க. 2011 வந்து திமுக அண்ணா திமுக எவ்வளோ எடுத்தாங்களோ அதை விட மிக அதிகமாக 2 பேரும் கேப்சர் பண்ணிடுவாங்க. இதுதான் இன்னைக்கு உள்ள தமிழ்நாடு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் இப்படி தான் டெவலப் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட சட்டமன்ற முடிவுகளை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அது எந்த யாரு அது மாதிரி இருக்காது. ஆனா மீண்டும் இந்த 2 பேருக்கும் தான் மற்றவங்கலாம் ஆல்சோ இந்த ரன் தான். சுயேட்சைகளோட தாக்கம் கூட 91 தாமரைக்கனி வந்து ராஜீவ் காந்தி அலையை மீறி ஜெயித்தாரு. அதே மாதிரி 2001 இவர் ஆலங்குடியில் வெங்கடாச்சலம் ஒரு சமூக பின்னோட ஜெயித்தார். அதுக்கப்புறம் இப்போ சுயேட்சைகள் ஜெயிக்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. இப்போ கூட அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சுயேட்சை வந்து ஒரு பிரச்சனையில் ஒரு மந்திரி சொல்லிட்டாருன்னு ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் திரண்டு எழுந்து தங்கள் அரசியல் ரீதியாக புறக்கணிக்கப்படுறேன்னு அவங்க ஒரு முத்திரையர் சமுதாயம் அவங்க வந்து ஒரு இதை காட்டினாங்க. மற்றபடி இந்த எலெக்ஷனில் வந்து சட்டமன்ற எலெக்ஷனில் வந்து முந்தைய சட்டமன்ற எலெக்ஷனில் சுயேட்சைகள் தாக்கத்தோட ரொம்ப குறைஞ்சி போச்சு. உள்ளாட்சியில் அப்படி தான் இருக்கும். அதனால் சுயேட்சைகள் தாக்கம் இருக்கவே இருக்கா நான் சொல்ல வரல. கால மாற்றங்கள்லையும் திமுகவும் அண்ணா திமுகவும் மிகப்பெரிய ஜெயண்ட் ஆனதின் சூழ்நிலையால் மற்றவங்களோட தாக்கம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் 1% கீழே போன கட்சிகள்லாம் மீண்டும் வந்து 1% மேலே எழுப்பி வந்துருமான்னு சொன்னால் சாரி சந்தேகம் தான். அதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. திரு தராசிஷாம், முதல்ல உங்களிடம் நான் பதில வாங்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய அனுபவ அறிவு அரசியல் பார்வையை முதல் சுற்றிலேயே நிராகரிச்சிருக்காங்க. ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்லுவதில் ஒரு சில பகுதிகள் எனக்கு உடன்பாடு இருக்கு. ஆனா மொத்த போஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 1,32,000 சொச்சம். இதுல 1,00,000 போஸ்ட் வந்து கட்சி சின்னத்திலே கிடையாது. மிச்சம் இருக்கிற 32,000 தான். கட்சி சின்னமே கிடையாதுங்கிறப்ப கட்சியோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி வரும்? யார் வேணாலும் கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ எங்க ஊர்ல வந்து நீங்க ஜெயிக்கிறீங்கன்னா நீங்க என் கட்சி நான் கிளைம் பண்ணிக்க போறேன், இன்னொருத்தங்க அவங்க கட்சின்னு கிளைம் பண்ண போறாங்க. ஸோ டோட்டலாக வந்து கட்சி சின்னத்தின் அடிப்படையில் வந்து அதிகமாக போட்டி போட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து அவ்வளோ ஒரு ஃபைன் டிஃபரன்ஸ் பார்க்க முடியும். இன்னொன்று, சுயேட்சைகளை விட போட்டி வேட்பாளர்கள் வந்து ஜாஸ்தியாக வந்துருவாங்க உள்ளாட்சியில். நம்ம டிக்கெட் கிடைக்கலங்கிறதுக்காக ஒதுங்கி இருக்க முடியாது. அப்படின்னா அப்புறம் கட்சியில் நமக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? போட்டி வேட்பாளர்கள் நீங்கள் கட்சி வேட்பாளராக தானே. நான் வந்து இதில் நான் சொன்ன அவ்வளோ பதவிகளும் ரெட்டை இலை உதயசூரியன் மாதிரி கட்சி சிம்பல் உள்ள பதவிகளை மட்டும்தான் நான் சொன்னேனே தவிர கிராம பஞ்சாயத்தை நான் இதை சொல்ல நான் சொன்னது அண்ணன் தவிர இல்ல. அப்படின்னா 32,000 முனிசிபாலிட்டி அந்த ஒன்றியம் இது கட்சி சார்ந்த இடத்துல அப்படின்னா ஒரு 30,000 போஸ்டுக்கு தான் நம்ம பேசுறோம். பிரச்சனையே வராது. அந்த கட்சி சாராத இடம் வராது. அது அதை தாண்டி வராது. அது கட்சி சாராத இடம் வந்து கட்சி சாரலையே. பெருமாள் மணி, நான் உங்களிடம் கேட்பது வந்து ஒரு ஓட்டிங் பேட்டர்ன் இருக்கு, ஒரு ஓட்டிங் பிஹேவியர் இருக்கு. உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான மூட்ல வந்து மக்கள், நான் சொல்வது கட்சி சின்னம் சார்ந்து இருக்கிற இடம் தான், போஸ்டிங் தான். ஏன்னா நம்ம அதை பற்றி தான் அதிகமாக பேச வேண்டியிருக்கும். நம்ம பஞ்சாயத்திற்குள் போனோம் அப்படின்னா வந்து அது 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 இன்னும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சாதிய காரணியெல்லாம் போகணும். நான் அதையெல்லாம் விட்டுட்டு இந்த ஓட்டிங் பேட்டர்ன், ஓட்டிங் பிஹேவியர் உள்ளாட்சி தேர்தலில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம தொடர்ந்து பேசலாம். பெருமாள் மணி சார், உங்களிடம் திரு கண்ணன் அவர்கள்ட்ட தான். இங்கே வந்து 2 பெரிய திராவிட கட்சிகள் தங்களை தயார்படுத்தி கொண்டே வருவது, கட்சி தலைமை அவர்களுக்கு கட்டளையிடுவதெல்லாம் பார்த்தோம். ஆனால் பெரிதாக இதற்கு மாற்று அப்படின்னு சொன்ன எந்த கட்சியும் உள்ளாட்சிக்கு தயாரானது மாதிரியே தெரியல. உள்ளாட்சிக்கு அவங்கவுங்க கட்சியினுடைய லெவலுக்கு ஏற்ப தயாராகிட்டு இருக்கிறாங்க. அது வந்து பிரதிபலிக்கும். ஆனால் இந்த தேர்தல் அதிமுக அரசு திட்டமிட்டு இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இதர ஜனநாயக சக்திகளை ஓரங்கட்ட வேண்டும், விளிம்பு நிலைக்கு இன்னும் தள்ள வேண்டும் என்கிற ஒரு திட்டமிட்ட நோக்கத்தோடு உள்ளாட்சி தேர்தலை அறிவிச்சிருக்கு.
எப்படி, என்ன சொல்றீங்க, என்ன திட்டம்? அதாவது இவ்வளவு ஷார்ட் பீரியடில் இவங்க வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக ரொட்டேஷனில் சுழற்சி முறையில் இடஒதுக்கீடு என்பது வருது. 50% பெண்களுக்கான ஒதுக்கீடு என்பது மாநில சட்டமன்ற தேர்தல், மாநில உள்ளாட்சி துறை சந்திப்பது இதுதான் முதல் முறை. அப்படியான சூழலில் இடஒதுக்கீடு எந்தெந்த தொகுதிக்கான இடம், அது குறித்த தயாரிப்பு பணிகள் இவையெல்லாம் செய்யப்படுவதற்கு சாதாரண கட்சிகளுக்கு, சிறிய கட்சிகளுக்கு உரிய அவகாசம் இல்லை. முழுக்க முழுக்க விலை பேச முடியும் என்கிற முறையில் ஆளும் கட்சி திட்டமிட்டு இந்த வேலையை செய்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை நான் முன்வைக்க விரும்புகிறேன். 1. 2, மற்ற கட்சிகள் தயாராவது என்பது இது இடஒதுக்கீட்டில் எந்த பிரிவில் வரும் என்பதை சார்ந்து வேட்பாளர் முன்னிறுத்தப்படுவது, தயாரிக்கப்படுவது, ஆவணங்கள் தயாரிப்பது, இதெல்லாம் சேர்ந்த விஷயமாக இல்ல. இதே ரூல்ஸ் தான் எல்லா கட்சிகளுக்கும் அப்ளை ஆகிறப்ப கட்சி தலைமையே அதிமுகவில் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக கட்டளையிடுறாங்க, எப்படி பணியாற்றணும், இது தொடர்பாக கூட்டம் நடக்குது. நல்ல கேள்வி. ஆனா உங்கள் அணியில எதுவுமே நடந்த மாதிரி தெரியல. இல்ல, நடந்துட்டு இருக்கு. எங்க கட்சி வந்து நாங்க வேட்புமனு எல்லாம் நாங்க வாங்குற பழக்கம் எங்க கட்சியில கிடையாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலயோ கம்யூனிஸ்ட்கள்லயோ அதெல்லாம் மக்கள் நல கூட்டணி தயாரிப்புல இருக்கிறாங்க. உள்ளாட்சி தேர்தலுக்காக ஏதாவது கூட்டம் அதிமுக கூட்டி இருக்க மக்கள் நல கூட்டணி என்பது கூட மக்கள் நல கூட்டணி என்பது மக்கள் நல கூட்டணி அந்த மாவட்டங்களில் இது குறித்த இடஒதுக்கீடு குறித்து பேசிக்கிறது, எந்தெந்த தொகுதி யார் யார் நிற்பது என்பதை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பேசிக்கொள்வது என்பது மாவட்ட அளவில் முடிவு பண்ணும். ஏன்னா இன்னைக்கு வந்து மாநகராட்சி ஒரு பொது மேயர் கிடையாது, நகராட்சி பொது மேயர், நகராட்சி தலைவருக்கான தலைவர் பதவி இல்லை, பேரூராட்சி தலைவர் பதவி இல்லை. அப்படியான சூழலில் வந்திருக்கிற போது கவுன்சிலர் எலெக்ஷனுக்கான விஷயங்கள் என்று முடிவாயிட்ட சூழலில் அதற்கான திட்டமிடல் வந்து அங்கங்கே மாவட்டத்தில் தான் பண்ண முடியும். எனவே தயாரிப்பு பணிகள் என்று சொல்ற போது நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இப்ப அதிமுக திமுக கூட அது பெரிய கட்சிகள் என்று சொல்லுகிற போது அதற்கேற்ப மாவட்ட அளவில் அந்த பணிகள் நடந்திருக்கு. இப்ப நான் வந்து திட்டமிட்ட முறையில் அதிமுக இந்த தேர்தலை அணுகி இருக்கிறாங்க, ஒரு உள்நோக்கத்தோடு அணுகிறாங்க என்பதை நான் எங்கிருந்து சொல்றேன்னா, ஒரு பகிரங்க நேரடி தேர்தல் மேயருக்கும் நகராட்சிக்கும் இருந்த, பேரூராட்சிக்கும் இருந்த நேரடி தேர்தல் முறையை ரத்து பண்ணுறது என்பதே ஒரு நோக்கத்தோடு கூடியதானே. அதை பத்தி ஏற்கனவே பேசியிருக்கோம். ஆனா என்னன்னா, இப்ப முதற்கட்ட வாக்குப்பதிவு 17-10, இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு 19-10 நடக்க போகுது. நான் ஒவ்வொரு கிராம வாரியாக பேசுகிற போது கொள்கை விளக்க கூட்டத்திலேயே அதிமுக உள்ளாட்சி தேர்தலுக்கும் சேர்ந்து தான் பிரச்சாரம் பண்ணது, செயல் வீரர்களுக்கு கட்டளையிட்டது, அதுவும் திமுகவும் செஞ்சிட்டு இருக்கிறப்ப ஒரு கூட்டணியாக மூன்றாவது அணியா பார்த்த மக்கள் நல கூட்டணி அப்படி எதுவுமே அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியே இல்லாத மாதிரியே இருக்கு. இல்ல, மக்கள் நல கூட்டணி மாவட்ட அளவில் எந்தெந்த வார்டுல யார் யார் நிற்பது என்பது குறித்த திட்டமிடல் நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து சார் சொன்னதோடு இருக்கக்கூடிய உடன்பாடு எங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க 1,32,000 பொறுப்புகளுக்கான தேர்தல் நடக்க இருக்குது. இதுல 1 லட்சத்துக்கிட்ட இருக்கக்கூடிய தேர்தல் பொறுப்பு, அந்த பொறுப்புக்கான தேர்தல் சின்னம் சாராதது, அதுல ஃப்ரெண்ட்லி கண்டெஸ்ட் இருக்கும். அதெல்லாம் வந்து பேசி தீர்க்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. இல்ல, நான் சொல்வது சின்னம் சார்ந்த இடத்தை தான், சின்னம் சார்ந்த இடங்களுக்கும் சின்னம் சார்ந்த இடங்களுக்கு கூட்டணியையோ உங்கள் அரசியல் நிலைநிறுத்தலையோ பேசும். ஏன்னா அதுதான் பெரிய அளவுல ரோல் பண்ண போகுது. கிராமத்துல ஒருத்தர் அவரோட இண்டிவிஜுவல் கெபாசிட்டியில ஜெயிக்கிறதெல்லாம் பெருசா நம்ம பேச போறதில்ல. அந்த இடத்தை தான் நான் கேட்கிறேன். அந்த சின்னம் சார்ந்த இடங்கள் சார்ந்து மாவட்ட அளவில் விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. எங்கெங்க யார் யார் நிற்க முடியும். எங்க கட்சியில வந்து நாங்க தயாரிப்பு வந்துட்டோம். நாங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறோம், மக்கள் நல கூட்டணியில நாங்க என்ன பேசியிருக்கிறோம், மாவட்ட அளவுல நாங்க வந்து இந்த தொகுதிகளை இடங்கண்டிருக்கிறோம், இங்க போட்டியிட இருக்கிறோம். இதுல வந்து உங்களுக்கு என்ன விருப்பம், என்ன ஏற்பாடு, எது சேர்ந்து பேசி தீர்வு கண்டு கொள்ளலாம் என்பதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். திரு வைத்திலிங்கம் அவர்கள்ட்ட கிட்டத்தட்ட சட்டமன்ற முடிவுகள் திமுக அதிமுக தான் அப்படின்றத நிலைநிறுத்தியது. இப்ப அடுத்து உள்ளாட்சிக்கு வருகிற போது திமுகவே சொன்ன இந்த தேர்தல் முடிவுகள், சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து சொன்ன குற்றச்சாட்டையே அடுக்குகிற போது அதிமுக ஆளும் கட்சியாக இருக்கிறது. தேர்தல் சட்டங்கள்ல திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க. உள்ளபடியே அதிமுக ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக இருக்கு அப்படின்றதை நம்ம ஏற்றுக்கொள்கிற போது இந்த உள்ளாட்சி தேர்தலை திமுக எப்படி பார்க்கிறது? பொது தேர்தலாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, தேர்தல் ஆணையத்தோடு ஆளுங்கட்சி கூட்டணி வைத்துத்தான் செயல்படும் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்கள். எல்லா ஆளுங்கட்சியையும் அந்த குற்றச்சாட்டு எதிர்கட்சிகளே வைத்ததில்லை. சார் வச்சிருக்காங்க. நீதிபதி சொல்ல முடியும். எதிர்பார்த்த நிலையில் தான் எங்களுடைய அமைப்பு செயலர் RS பாரதி அவர்கள் உயர்நீதிமன்றத்தை அணுகி இந்த ஓட்டு பதிவு இயந்திரங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் மத்திய அரசு ஊழியர்களை பார்வையாளர்களை வைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருந்தோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு தேர்தல் ஆணையாளர் அறிவித்திருக்கிற அறிவிப்பில் கூட
ஏறத்தாழ 76,000 மின்னணு எந்திரங்களை பயன்படுத்தப் போவதாகவும் அறிவித்திருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் மத்திய அரசு ஊழியர்களை அவர்களை போல் அப்சர்வர்ஸ் மேற்பார்வையாளர்களாக நியமிக்க இருக்கிறோம் என்பதையும் அவர் இந்த அறிவிப்பு என்பது நீதிமன்றம் கொடுத்த தாக்கியத்தின் அடிப்படையில் இதை இருக்கிறார்கள். எங்களுக்கு பொதுவாகவே இந்த 461 கோடி ரூபாயை மத்திய அரசு உள்ளாட்சி விரிவாக்கத்திற்காக முதலீட்டிற்காக அனுப்பிய தொகையை திருப்பி அனுப்பிய அரசு இந்த அதிமுக அரசு. இதையும் இப்பொழுது மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற அவலங்களை எல்லாம் எடுத்து சொல்லி இந்த மக்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு குரல் கொடுக்க தயாராக இருக்கிற நிலையை பயன்படுத்திக் கொள்வதற்கு நாங்கள் தயார் நிலையில் தான் இருக்கிறோம். அதனால தான் நான் முன்பே நாங்கள் வேட்புமனுகளை பெற்று அந்த தயார் எப்பொழுதும் இது ஒரு ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு தயார் நிலையில் தான் இருக்கிறாங்க. நான் மீண்டும் நான் வெற்றியை தான் பிரதானமாக வைக்க போகிறேன். அதுல ஒன்றும் எங்களுக்கு சந்தேகம் இல்லை. இந்த அரசினுடைய அவல ஆட்சியினுடைய கண்டனத்தை மக்கள் தெரிவிப்பதற்கான வாய்ப்பாக இதை பயன்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நண்பர் சொன்னது போல வெறும் இதோ ஊராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி மட்டுமில்லை, இப்போ ஊராட்சிகளில் கூட ஒன்றிய குழு உறுப்பினர்களும் மாவட்ட குழு உறுப்பினர்களும் கூட அரசியல் கட்சி சார்பில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 வாக்குகள் 2 வாக்கு அரசியல் கட்சிகள் தான் வரப்போகுது. அதனால் அது அது உண்மையில் அந்த சுயேட்சைகளாக கருதப்படக்கூடியவர்கள் கூட இன்றைக்கு இருக்கிற நண்பர் துரைசாமி சொல்லியது போல எல்லாருமே அரசியல் பின்னணியில் தான் இருக்காங்க. அவர் தனிப்பட்ட நபர்களாக இருந்தாலும் கூட அந்த அரசியல் பின்னணி இல்லாமல் இல்லை, தமிழகத்தில் எல்லா ஊடுருவி போயிட்டு அடிமட்டம் வரை அரசியல் இல்லாமல் எங்குமே தேர்தல் நடக்காது. அது போர்வையானவனா இருக்கலாம், சுயேட்சைங்கிற போர்வை இருக்கலாம், அந்த கலப்பில்லாத நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். அதனால எதுவாக இருந்தாலும் சரி இந்த அரசிற்கான எதிர்ப்பு குரலை மக்கள் ஓங்கி ஒலிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு நிச்சயமாக இருக்கு. திரு பெருமாள் மணியிட்ட நான் முதல்ல அந்த கேள்வி கேட்டேன், அதற்கான லீடே திரு வைத்திலிங்கம் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. நான் மீண்டும் அதற்கு வருகிறேன். இந்த ஆட்சியினுடைய அவலங்களை எல்லாம் நாங்க எடுத்து சொல்லி வாக்குகள் கேட்போம் அப்படின்றப்போ இந்த உள்ளாட்சி தேர்தலில் ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்கும்? இந்த ஆளுங்கட்சியை எடை போடுகிற மாதிரி இருக்குமா? அதனுடைய அவலங்கள் இத்தனை குறுகிய மாதத்திற்குள் இந்த ஆட்சியை எடை போட்டு வாக்களிப்பார்கள்னு நினைக்கிறீங்களா? எப்படி வாக்களிப்பாங்க உள்ளாட்சி தேர்தலில்? தமிழ்நாட்டினுடைய இடைத்தேர்தல் பேட்டர்னையே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இடைத்தேர்தலில் கூட அது ஆளுங்கட்சிக்கான ஒரு மதிப்பீடாகவோ அல்லது ஆளுங்கட்சி ஆட்சியின் மீதான தீர்மானமாகவோ பெரும்பாலும் வாக்குகள் விழுந்ததாக வரலாறு இல்லை. உள்ளாட்சி தேர்தல் என்பது லோக்கல் சிவிக் இஷ்யூஸ் என்று சொல்லப்படக்கூடிய மக்கள் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய குடிநீர், கழிவுநீர் வெளியேற்றம், இது போன்ற சிக்கல்களோடு நேரடியாக பிணைந்த பிரச்சனையாகத்தான் இருக்கும். இதில் தலைவர்களுடைய ஆளுமை ஓரளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமே தவிர ஒரு ஆட்சிக்கான மதிப்பீடாக உள்ளாட்சி தேர்தல் இதுவரை இருந்திருக்கிறதா என்று பார்த்தால் அப்படி இல்லை என்றுதான் சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் ஒரே ஒரு முறை நமக்கு நினைவிலிருந்து 86 ஒரு மிகப்பெரிய அளவில் எதிர்க்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். பிறகு 90களுக்கு பிறகு புதிய அரசியல் சாசன சட்டம் 73, 74 திருத்தம் வந்த பிறகு தமிழ்நாட்டில் நடந்த எல்லா தேர்தல்களிலும் பெரும்பாலும் ஆளுங்கட்சியினர் தான் அல்லது ஆளும் கூட்டணி தான் அதிக இடங்களை வென்றதாக வரலாறு சொல்லுகிறது. ஆக ஓட்டிங் பேட்டர்ன், ஓட்டிங் பிஹேவியர் இந்த ரெண்டுலையுமே பெரிய வித்தியாசத்தை பார்க்க முடியாது. ஓட்டிங் பிஹேவியர் கொஞ்சம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ 2 பேருமே ரொம்ப நெருக்கமா நிக்கிறாங்க. திமுக அதிமுக 2 பேரும் ரொம்ப நெருக்கமா நிக்கிறாங்க. ஆனா இதுல ஒரு உள்ளாட்சியை பொறுத்தளவுல அந்த களத்துல வேலை செய்யற அந்த சாதிய கணக்கு இருக்கு இல்லைங்களா, அது பெரிய அளவுல வேலை செய்யும். சாதியம் அப்படின்ற சாதியம் இது நகராட்சி, அதாவது அது ஒரு கட்சி சின்னத்துக்கு கூட சாதிய ஃபேக்டர் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஏன்னா நீங்க கட்சி சின்னம் தான் சாதியை உடைச்சிருக்கீங்க, அப்படிதானே நம்ம பார்க்கணும். இல்ல அப்படிதான். அதாவதுங்க சட்டமன்ற தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் சாதியினுடைய வீச்சும் வீரியமும் இருப்பதை விட உள்ளாட்சி தேர்தல் அதிகமா இருக்கும். அதையே நாம கொஞ்சம் உடைச்சு பார்த்தோம்னா ஊராட்சி தேர்தல் இருக்குல்ல, பஞ்சாயத்து வார்டுகள் இருக்குல்ல, அங்க சாதி உக்கிரமா இருக்கும். ஆனா பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சிகள்ல சாதியத்தினுடைய உக்கிரம் கம்மியாக இருக்கும். சரி, ஆக பொலிட்டிக்கல் ஃபேக்டரை தாண்டி காஸ்ட் ஃபேக்டர் இதுக்குள்ள ஒரு முக்கியத்துவம் பெற்றதாக மாறும். அந்த காரணத்தினால் ஒரு 10 முதல் 15% வார்டுகளோட முடிவுகள் அந்த வார்டுகளோட ஓட்டிங் பேட்டர்ன் மெயின் ஸ்ட்ரீம் ஓட்டிங் பேட்டர்ன்ல இல்லாம ரொம்ப சட்டலா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கும். விரைவாக குறிக்கிறேன். இல்ல, நண்பர் மணி குறிப்பிட்ட தவிர ஒரு முக்கியமான விடயத்தை நான் குறிப்பிட, அது என்னன்னா இந்த தேர்தலை பொறுத்தவரையில
அது எல்லா மட்டத்திலேயும் இருக்கிற மக்கள் மத்தியில் பொதுவான பேச்சு என்னென்னா, இதுவரையிலும் பல பேர் எங்கள் மீதும் கூட இதுவரை இருந்த பலர் மீதும் கூட ஊழல் குற்றச்சாட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை நான் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இந்த 5 ஆண்டு காலத்தில் பூதாகாரமாக 60 விழுக்காடுக்கு குறையாமல் எல்லா வேலைகளிலும் கமிஷன் பெற்று அந்த கவுன்சிலர்கள் எல்லாம் பெற்று குற்றச்சாட்டெல்லாம் தான் வச்சீங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு வித்தியாசம். இந்த குற்றச்சாட்டுகள் சட்டமன்றத்தில் எடுபடுகிறதோ இல்லையோ, ஊராட்சி, ஒன்றியம், மாவட்ட அந்த அளவில் மிக அதிகமாக மக்களால் உணரப்படுகிறது. அதற்கு அவர் கொதிநிலையில் இருக்கிறார்கள் என்பதை உறுப்பினர்கள் பெற்றிருக்கிற அபரிமிதமான பொருளாதார வளர்ச்சி அவர்களுடைய கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் நீங்கள் வாக்களிப்பார்கள் என்பது எங்களுக்கு சந்தேகம் இல்லை. நம்ம தொடர்ந்து பேச வேண்டியிருக்கிறது. இதுல குறிப்பாக லோக்கல் இஷ்யூ தான் பெரிதாக, அது குடிநீர் பிரச்சனையாக இருக்கலாம், சாலை வசதி பிரச்சனையாக இருக்கலாம். அப்படின்னா லோக்கல் இஷ்யூ ஒரு காரணியாக இருந்தால் அது ஆளுங்கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தாதா அப்படின்ற ஒரு கேள்வியையும் எழுப்ப வேண்டியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் திமுகவோடு வாசன் சந்திக்கிறார், திரு ஈஸ்வரன் அவர்கள் சந்திக்கிறார். அப்போ இங்க கூட்டணி பலம் உள்ளாட்சி தேர்தலினுடைய முடிவுகளை மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இந்த தளங்களையும் பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருங்கள். மீண்டும் உங்களை வரவேற்கின்றேன். தொடங்கியது உள்ளாட்சி தேர்தல் திருவிழா. இது தொடர்பாக தான் வாதிச்சிட்டு இருக்கிறோம். இன்று முதல் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துவிட்டன. வேட்புமனு தாக்கல், இனி பிரச்சாரங்கள் அப்படின்னு உள்ளாட்சி தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. நம்ம தொடர்ந்து வாதிக்கலாம். திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்ட்ட தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் திரு வாசன் அவர்கள் சந்திக்கிறாங்க, திரு ஈஸ்வரன், இன்னும் கூட கூட்டணிகள் உடைஞ்சு வரலாம், இந்த ஆதரவுகள்லாம் இருக்கலாம். உள்ளாட்சி தேர்தல் இந்த ஓட்டிங் பேட்டர்ன் சிஸ்டத்துக்குள்ள இந்த கூட்டணி பலம்ன்றது ஒரு ரோல் எடுக்கும்னு நினைக்கிறீங்களா? உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தளவில் கூட்டணி பலம் டிரான்ஸ்பரன்சி வந்து பெரிய அளவில் நம்ம எம்பி எம்எல்ஏ கொடுக்கக்கூடிய அளவுக்கு உள்ளாட்சிக்குள்ளே கொடுக்க முடியாது. அந்த டிரான்ஸ்பரபிலிட்டி இருக்காது. அதனால தான் திமுக கழகமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 18% இடங்களை வந்து காங்கிரஸ் கொடுத்தாங்க. 41 இடங்களை காங்கிரஸ் கொடுத்தாங்க. 8 இடங்களை தான் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. இந்த சூழ்நிலையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸுக்கு வெற்றி வாய்ப்புள்ள இடங்களை மட்டும் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ காங்கிரஸுக்கு கூட்டணி பலத்தை பற்றி அவங்க ஒன்றும் அக்கறைப்படலை. 8 இடம் கொடுத்தோன்னா 41 இடம் முன்னாடி கொடுத்ததில் இப்போ 8 ஆட்டு குறைங்கிறாங்க. அதாவது 18% கொடுத்த இடத்துல 5%க்குள்ளே இது பண்ணி எல்லா கூட்டணி கட்சிகளையும் 5%க்குள்ளே கன்ஃபைன் பண்ணுறங்கன்னு தான் திமுக கழகத்துக்கு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. நான் ஏற்கனவே உள்ள பதிவில் 90% திமுக போட்டியிடும்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து அதை பார்த்தா திமுக 95% இடங்களை போட்டியிடுவாங்கன்னு தெரியுது. அதிமுக ஆட்சியில் இருந்து தான் சட்டமன்ற தேர்தல் நடத்தினாங்க. அதே சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் திமுகவும் நேரடியாக போட்டி போட்ட இடத்துல திமுக அதிகம் ஜெயித்திருக்கு. அதனால் அவர் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் ஒரு பெரிய வேலிடிட்டி கொடுக்க முடியாது. அதிமுக ஆட்சியில் இருந்து நடத்தின இடத்துல தானே திமுக நேரடி போட்டியில் அதிகம் ஜெயித்திருக்கு. அதைத்தானே இவங்க மத்திய நிதித்துறை அமைச்சர் அருண்ஜேட்லியும் திமுக ரொம்ப புகழ்ந்து திமுக மேலே ஒரு பாசத்தோட ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு. திமுக அதை உள்ளெடுத்துட்டு தான் இப்போ அதை செய்யறான்னு நினைக்கிறாங்க. அப்போ 95% இடத்தில் நின்னால் அதிமுக வெற்றி பெற முடியும்னு திமுக நம்புறாங்க. காங்கிரஸை பொறுத்தளவில் இருக்கிறது ஒன்று தான், இல்லாத ஒன்று தான் மிக குறைஞ்ச அளவில் பண்ணுறாங்க. இது என்ன ரிசல்ட் வருங்கிறது வந்து நாம டு பி சீன். அதாவது காங்கிரஸ் கான்ட்ரிபியூட் பண்ணதுனால தான் அந்த ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே ஃபைட்டில் 1-1 ஃபைட்டில் டிஎம்கே மேலே ஏறிச்சா, அல்லது அருண்ஜேட்லி சொன்னது மாதிரி காங்கிரஸ் தான் திமுகவை கீழே தள்ளிச்சாங்கிறது அந்த 95% இடத்துல வந்து அதாவது சிம்பிள் உள்ள இடங்கள் மட்டும்தான். ஏடிஎம் கூட அதிகம் ஜெயித்தாங்கன்னா அருண்ஜேட்லி சொல்ல சரின்னு சொல்லலாம், அல்லது காங்கிரஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு தான் அர்த்தம். இது வந்து டு பி சீன். அப்படிதான் பார்க்குறீங்க. அப்போ பல கட்சிகள் வந்து திரும்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை சந்திக்கிறது. இந்த ஒரு 1% வித்தியாசம் இருந்ததுல சட்டமன்ற தேர்தல் முடிவுகள்ல, அதெல்லாம் இங்க இம்பாக்ட் ஆகி திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை கூட்டாதுன்னு நினைக்கிறீங்களா? இப்ப தமாகவுக்கு இருக்கிற வாக்கு அப்படி உள்ளாட்சி தேர்தல டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். தமாக இருக்கிறது வந்து டெல்டாவிலையும் தென் மாவட்டங்கள்லையும் திமுகவுக்கு ஒரு பிளஸ் தாங்கிறதுல மாறுபட்ட கருத்துக்கு இடம் இல்லை. அதே மாதிரி ஈஸ்வரன் வந்து கொங்கு மண்டலத்தில் அந்த கட்சி 2% எடுத்த கட்சி இன்னைக்கு வந்து 1/2% வந்தாலும் பலரும் போன பிறகும் ஈஸ்வரன் தான் அதில் நிற்கிறாருங்கிறதும் ஒரு பிளஸ் தான். அது வந்து அந்த நம்ம வந்து அரித்மெட்டிக்கலாக அந்த பிளஸை வந்து உள்ளாட்சி தேர்தலில் பார்க்க முடியாது. ஒரு பூஸ்ட்ங்கிறத எடுத்துக்கலாமே தவிர அதை வச்சு அது வெற்றியை கொடுத்துருங்கிற பார்வைக்கு நம்ம போக முடியாது. என்றாலும் திமுக கழகம் வந்து அவங்க 2 வாரத்தையும் எடுப்பாங்கன்னு தான் தோணுது. நான் தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக திரு பெருமாள் மணி, உங்களிடம்தான் 2 பெரும் திராவிட கட்சிகள் இங்க இருக்கிறாங்க. இங்க அவங்க பிற கட்சிகளை கூட்டணி சார்ந்து எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ அதிமுக வந்து ரொம்ப கிளியராக இருக்காங்க. நான் வந்து தனியாக தான் போகிறோம் அப்படிங்கிறத வந்து அவங்க முடிவு பண்ணி சொல்லிட்டாங்க. இப்போ வந்து மற்ற கட்சிகளுக்கு கூட்டணி வாய்ப்பு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று தேசிய கட்சிகளோட சேரணும்,
அப்படி இல்லைன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோட சேரணும். தேசிய கட்சிகளில் பெரிய கட்சியான காங்கிரஸ் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில் இருப்பதைத்தான் விரும்புகிறது. அவர்கள் அதை நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இருக்க சிறிய கட்சிகளுக்கு, அதாவது 10% வாக்குகளுக்கும் குறைவாக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு வந்து ஒன்று பாஜகவுடன் சேர்வது அல்லது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இடம்பெற முடியுமா என்று முயற்சி செய்வது. ஆக இந்த இடத்தில் திமுக என்ன செய்வார்கள் என்றால், அதிமுக தன்னுடைய கூட்டணி கதவுகளை எல்லாம் அடைத்துவிட்ட காரணத்தினால் பேரம் பேசுகிற போது மிக கடுமையாகத்தான் பேரம் பேசுவார்கள். ஐயா ரவீந்திரன் ஐயா கூட ஒரு ஷோல சொன்ன மாதிரி டேக் இட் ஆர் லீவ் இட் அப்படிங்கிற அந்த டோன் வந்து கண்டிப்பா வந்து திமுகவிடம் இருக்கும். மிக கடுமையான விதிமுறைகளோடு தான் வந்து கூட்டணி பேரம் பேசப்படும். ஏன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த திமுக அதிமுக நெருங்கி நின்ற பொழுது கூட்டணி கட்சிகள், சில கட்சிகள் 2 இடத்துலயுமே பேரம் பேசினாங்க. இங்கேயும் அங்கேயுமே ஒரு தூதர் அனுப்புவாங்க, அங்கேயும் பேசுவாங்க. ஆனா ஒரு நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல நாங்க தனியா போறோம் அப்படிங்கிற அந்த முடிவை எடுத்தது 10% வாக்குகளுக்கும் குறைவாக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நிச்சயமாக உள்ளாட்சி தேர்தல் போன்ற இடத்தில் கடும் நிர்பந்தத்தை உருவாக்கி இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். இந்த நேரத்தில் மக்கள் நல கூட்டணி ஒரு கூட்டணியாக திரண்டு, ஏன்னா அதுல இருக்கிற எல்லாருமே களத்தில் மக்களோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள், தங்களுடைய வாக்கு சதவீதத்தை, ஏன்னா அவங்க வந்து நீங்க கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும் அல்லது அந்த கூட்டணியில் இருக்கிற விசிகவா இருக்கட்டும் மதிமுகவா இருக்கட்டும், அவங்க இருக்கிற இடத்துல மக்களோட நெருங்கி பழகக்கூடியவர்கள். அந்த இடத்தில் அவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை தீவிரப்படுத்துவதன் மூலம் ஒருவேளை இந்த முடிவுகள் முன்ன பின்ன மாறலாமே தவிர சிறிய கட்சிகளுக்கு நிச்சயமாக கூட்டணி பேசுவதில் இந்த தேர்தலில் ஒரு நிர்பந்தம் இருக்கிறது என்றே மதிப்பிடுகிறேன். அதற்கு இன்னொரு காரணமும் இருப்பதாக நான் நினைக்கிறேன். 78% வாக்குகளை இந்த திமுக அதிமுக என்கிற இருபெரும் முன்னேற்ற கழகங்களும் பெற்றிருக்கிறார்கள். இந்த உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தளவுல அதே ஓட்டிங் பேட்டர்னும் ஓட்டிங் பிஹேவியரும் இருந்ததுன்னா இவங்க 83 அல்லது 84% வரைக்கும் 2 பேரும் போறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. சரி, திரு தராசி ஷியாம் அவர்களிடம், உள்ளாட்சி தேர்தல் அப்படின்றப்ப உள்ளாட்சி தேர்தலும் வன்முறையும் அப்படின்னே டைட்டில் கொடுக்குற அளவுக்கு பத்திரிகைகள் எல்லாம் பல நேரங்களில் எழுதி கொண்டிருந்தார்கள். இந்த இடத்துல தான் நான் கேட்கிறேன், நான் வன்முறைன்ற சொல்ல பயன்படுத்த விரும்பல, அதிகார துஷ்பிரயோகம் ஒருவேளை இங்க ரோல் பண்ணுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நிச்சயமா இல்லை. அதாவது அண்ணன் வைத்திலிங்கம் அண்ணன் சொன்னதை இப்போ ஏற்கனவே பழைய நிகழ்ச்சிகளையும் நான் பார்த்துட்டு இருந்தேன். ரவீந்திரனும் வைத்திலிங்க அண்ணனும் பண்ணது. இவிஎம் வந்து போன தேர்தலே வந்துருச்சு. 2006 திமுக ஆட்சியில் இருந்தப்பவே இவிஎம் ட்ரையல் எடுத்துட்டாங்க, போன தேர்தலே வந்துருச்சு. அதுதான் இந்த தேர்தலில் கன்டினியூ ஆகுது. வெளிமாநில அப்சர்வர்ஸ் வரணும்னு சொல்லி சொன்னாங்க, அதுவும் போன தேர்தலே வந்துருச்சு. 6ஓ 7ஓ வந்து பிற மாநில தேர்தல் ஆணையர்கள், அதாவது இந்த எஸ்சிஸ் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்து இங்கே வந்தாங்க. இந்த தேர்தல் அது கன்டினியூ ஆகலாம்னு நான் நினைக்கிறேன். இப்போ இப்படி வரும்போது கார்பரேஷன் லெவலில் வந்து 2006 சில வன்முறைகள் இருந்துச்சு. மேட்ரு கோர்ட்டுக்கு போச்சு. போய் மெட்ராஸில் வந்து திருப்பி இன்னொரு வாட்டி எலெக்ஷன் நடத்தி இவர் வந்து மேயரே திருப்பி இன்னொரு வாட்டி வந்தார், 2 வாட்டி வந்தார். ஆனால் அந்த வன்முறை வந்து கிராமங்களில் கிடையாது. காரணம் என்னன்னா, கிராமத்தில் அப்படி பண்ண முடியாது. நம்ம அப்படியெல்லாம் ஏதாவது வேலை பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனை வந்துடும். பேரூராட்சிலையும் ஒன்றும் பண்ண முடியாது. நகராட்சிகள்ல கொஞ்சம் நம்ம இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தையே கொஸ்டின்குள்ள கொண்டு வந்த போது மாநில தேர்தல் ஆணையம் தான் நடத்த போகிறது, மாநில தேர்தல் ஆணையர் தான் நிர்வகிக்கிற போது தான் அந்த அதிகார துஷ்பிரயோகத்தை கேள்வியாக வைக்கிறேன். பாருங்க, 1,00,000 போஸ்ட் வந்து கிராமங்களை நோக்கி தான் இருக்க போகுது. கிராமங்கள்ல வந்து இந்த மாதிரியான வன்முறைகளோ இல்ல எலெக்ஷன் மால் பிராக்டிஸோ நடத்துறதுக்கான ஸ்கோப்பே கிடையாது. இன்னும் நான் சொல்றேன், கண்டிப்பாக நடந்தது மாநகராட்சியில மேயரை கைப்பற்றதுல பெரும் அளவுல நடந்ததை நம்ம அது 2006 2011 அதுக்கு வந்து திமுக வந்து தேர்தல் பெட்டிஷன் போட்டு, தேர்தல் ஒரிஜினல் பெட்டிஷன் போட்டுச்சு. அது வந்து ஒண்ணுமே ஜெயிக்கல. 2006 போட்டதுல தான் திருப்பி ரீகவுண்ட் பண்ணி இன்னொரு வாட்டி எலெக்ஷன் நடந்துச்சு. இதுல 2011 மதிமுக வந்து தேர்தலை புறக்கணிச்சது. ஆனா 2011 நடந்த உள்ளாட்சி தேர்தலில் அவங்க ஜெயிச்சாங்க 1-2 இடத்துல. இன்னும் சொல்ல போனா இவர் சொன்ன மாதிரி வந்து நம்ம கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வந்து பல இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க. சிவகங்கையில் எடுத்தீங்கன்னா 2011 ஒரு வார்டு உறுப்பினர் கூட கம்யூனிஸ்ட் கிடையாது, ஆனா சேர்மன் வந்து கம்யூனிஸ்ட். இப்படி எல்லாம் வந்து ரொம்ப விசித்திரங்கள் நிரம்பியது. எக்ஸாக்டா வந்து பொலிட்டிக்கல் லைன்ல இது டிவைட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். சரி, திரு வைத்திலிங்கம் அவர்கள்ட்ட, இங்க வந்து மேயர் பதவிகளுக்கெல்லாம் இங்க சட்ட திருத்தமையை நம்ம சட்டமன்றத்தில் பார்க்கிறோம். அது எங்களுடைய கணிப்பு. அதாவது இந்த தேர்தல் வந்து ஒன்று தெளிவு, இது வந்து ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்கான தேர்தல் அல்ல. அதிமுக அரசு இருக்கு. அதனால மக்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் இந்த உள்ளாட்சிகளில் இந்த அரசினுடைய அதிகாரத்துக்கு கடிவாளம் போடக்கூடியதாக, கேள்வி கேட்பதற்கு ஒரு ஆட்கள் ஒரு செக் பண்ணுறதுக்கு அப்படிப்பட்ட அமைப்பு தேவை என்கிற ஒரு ஜனநாயக உணர்வு மக்களிடம் மேலோங்கி இருப்பதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம்.
அதனால் இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்பவர்களாக அல்லது ஊழல் நடப்பதற்கு தடையாக இருக்கக்கூடியவர்களாக இப்பொழுது நடக்கிற தவறுகளை எல்லாம் மீண்டும் நடக்காதவாறு இருப்பவர்களாக அந்த அளவுகோல் வைத்துத்தான் தேர்ந்தெடுப்பார்கள் என்கிற பொழுது நிச்சயமாக திமுகவின் மீது வைத்த விமர்சனங்கள்லயே அது பல இடங்கள்ல பேசவும் பட்டது. நீங்க தலைமையை விட்டுட்டாலும் கூட அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அது கவுன்சிலராக இருக்கலாம், மேயராக இருக்கலாம். இல்ல நான் வருகிறேன். திமுக மீது அது ஏன் அவ்வளவு எதிர்ப்பலைகளை உருவாக்கியதுன்னா இவர்களின் மூலமாகத்தான் அப்படின்ற ஒரு பார்வை இன்னமும் இங்க இருந்துட்டு. ஆனா இப்போ அது மாறிடுமான்னு கேட்கிறேன். திமுகவுக்கு மாறிடுமா இல்ல, அதாவது நாங்க அது அந்த அந்த ஒப்பீட்டளவில் பார்க்குறப்ப நாங்கள் கொசுவாக போயிட்டோம். அது யானை அந்த அளவில் தான் இருக்குது. எங்கள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஒரு அந்த அளவில் என்று சொன்னால் அவர்கள் மீது இப்போக்கு வைத்திருக்கிற குற்றச்சாட்டுகள் பூதாகாரமானது. ஆமா, கொசு இல்லை இருக்கலாம். அதாவது ஒரு மிகச்சிறியது என்பதற்காக சொன்ன ஒரு உதாரணத்துக்கு. அதனால அந்த அளவில் ஒப்பீட்டளவில் பார்த்தோம்னாக்கா மக்கள் மலைக்கிறார்கள். அதனால இன்னைக்கு ஒரு சாதாரண கவுன்சிலர் பெரிய பெரிய வண்டிகள்லாம் போறாங்க. ஒரு சாதாரண கவுன்சிலர் எல்லாம் 2-3 வருஷத்துக்கு முந்தி இருக்கிற கட்சிகளுக்கும் போறது இல்ல. அப்படி இல்ல, நிச்சயமாக இல்ல. நான் உறுதிபட சொல்கிறேன், நீங்க அதை மறுக்கவே மாட்டீங்க. நிச்சயமாக உறுதிபட சொல்றேன். இது மாதிரி இந்த அளவில் தான் சொன்னேன், ஒரு பூதாகாரமான அளவில் நம்ம அளவுகள்ல டாடா சுமோலையும் சஃபாரிலையும் வேணா வித்தியாசம் இருக்கலாம். அப்படிதான், ஆனா சுமோ இருக்கு. அதோட இந்த இல்ல நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லல. இந்த பெர்சன்டேஜ் இல்ல நான் என்ன கேட்டேன்னா 5 7 நான் கேட்ட கேள்வி இல்ல, நான் கேட்ட கேள்வி சுமோவா சஃபாரியான்றதுல பிரச்சனை இருக்கு கவுன்சிலர்ல. ஆனா சுமோவும் இருக்கு, சஃபாரியும் இருக்கு. யாரு நடந்து போகல, சைக்கிள்ல போகல. அது அந்த ஒப்பிடுத்தவர் டிவிஎஸ் 50யா சுமோவா அப்படிதான் இருந்தது. அப்படி வச்சுங்க. குறிப்பாக அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் திரு கண்ணன் அவர்கள்ட்ட. இங்கு நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியது பாருங்க, இருபெரும் திராவிட கட்சிகள் சட்டமன்றத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாம் மறுத்தாலும் கூட ஒரு பாட்டம் லேயர்ல பணபலம் இருக்கலாம், அல்லது அதிகார துஷ்பிரயோகம் இருக்கலாம், அல்லது வன்முறை, இப்படி பல பேரியரை கடந்து தான் உங்கள் கூட்டணி தாண்டும். அப்படின்றப்ப நீங்கள் எப்படி இந்த உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்ள போறீங்க? என்ன நம்பிக்கை? இது ஒன்றும் பெரிய அதிமுகவை கிராஸ் பண்றது கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு புதிதல்ல, எதிர்கொள்வது புதிதல்ல. நாங்க தோல்வியுற்றாலும் நாங்க வெற்றி பெற்றிருக்கிறோம். கடந்த காலங்களில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்க்சிஸ்ட் கட்சி நிறைய இடங்களில் வெற்றி பெற்றிருக்குது. புள்ளி விவரங்கள் இருக்குது. இத்தனை பேரூராட்சி வெற்றி பெற்றிருக்கிறோம், நகராட்சி வெற்றி பெற்றிருக்கிறோம். சார் சொன்ன மாதிரி சிவகங்கையில் வெற்றி பெற்றிருக்கிறோம், பல நகரங்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம். கூட்டணி இல்லாமல் தான் வெற்றி பெற்றிருக்கிறோம். 2006 திமுகவோடு கூட்டணியில் இருந்தோம். கூட்டணியில் இருந்தபோது மேயர் நகராட்சிக்கு நேரடி தேர்தலை ரத்து பண்ண போது விமர்சனம் சொன்னோம். அதன் பிறகும் அது நடந்தது. கூட்டணியில் இருக்கிற போது தான் எங்களுடைய வேட்பாளர் இதில் நம்மாழ்வார் பேட்டையில் சென்னையில் வட சென்னையில் மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளானாங்க. நாங்கள் 93 பூத்தில் மறுவாக்குப்பதிவு வேண்டும் என்கிற வழக்கை போட்டோம். முகோபாத்தியாயா தலையிட்டு அந்த தீர்ப்பை உறுதிப்படுத்தினாங்க. மறுவாக்குப்பதிவு நடந்தது. அதில் எங்களுடைய கவுன்சிலர் வெற்றி பெற்றாங்க சென்னை மாநகராட்சியில். இதெல்லாம் தனித்து போட்டியிடு, அதாவது ஒரு பக்கம் திமுகவோடு கூட்டணி, இன்னொரு பக்கம் திமுகவை எதிர்த்து சண்டை போட்டோம். இது அந்த நேர்மை கம்யூனிஸ்டுகள்கிட்ட உண்டு. கம்யூனிஸ்டுகளால் அந்த மாதிரி ஃபைட் பண்ணி வெற்றி பெற்ற முடிஞ்சிருக்கு, வெற்றி பெற முடியும். எங்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கு எங்களுக்கு இல்ல, 38% வாக்கு எங்களுக்கு இல்ல. நாங்க இருக்கிறதா சொல்லல. இருக்கக்கூடிய வாக்குல நாங்க ஜெயிச்சிருக்கோம். இல்ல நான் அதை குறைத்து மதிப்பிடல திரு கண்ணன். ஆனா நான் மீண்டும் சொல்லு, உங்களுக்கு முன் எது இருக்கக்கூடிய சவால்கள்ன்றது யதார்த்தமா இருக்கு, நிதர்சனமா இருக்கு. பணம் இருக்கு, அதிகார துஷ்பிரயோகம் இருக்கு. பணம் இருக்கு, அதிகார துஷ்பிரயோகம் இருக்கு. அததான் சொன்னேன். அதிகார துஷ்பிரயோகம் என்பது கடந்த காலத்தில் திமுக ஆட்சி காலத்தில் சந்திரசேகரன் என்று சொல்லக்கூடிய ஐஏஎஸ் ஆபீசர் அவர் தேர்தல் ஆணையராக இருக்கிற போது இவை அனைத்தும் நடந்தது. அதை எதிர்த்து நாங்கள் களத்தில் நின்று இருக்கிறோம், சண்டை போட்டிருக்கிறோம், பல விஷயங்கள் நடந்திருக்குது. இன்னொரு புறத்தில் நேர்மையாகவும் திமுக அன்னைக்கு கூட்டணியில் திருவத்தியூரில் கோவில்பட்டியில் சிதம்பரத்தில் எங்களுடைய நகராட்சி தலைவர்கள் ஜெயிச்சாங்க. இப்போதும் 2011 அதிமுக வைத்து சண்டை போட்டிருக்கிறோம், 2001 அதிமுக வைத்து சண்டை போட்டிருக்கிறோம். இது விஷயம் என்னன்னா, அதிகார துஷ்பிரயோகத்தை அம்பலப்படுத்தியது கம்யூனிஸ்டுகள். இப்போவும் எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை என்னன்னா, நீங்க சொன்னீங்கல்ல, உள்ளாட்சி தேர்தல் என்பது உள்ளூர் வாசிகளுக்கு, உள்ளூர்ல இருக்கிற அடிப்படை தேவைகளுக்கு, கம்யூனிஸ்டுகளை விட உள்ளூர் அடிப்படை தேவைகளுக்காக போராட்டம் நடத்தினவங்க
கம்யூனிஸ்டுகளை விட கான்ட்ராக்டுக்கு எதிர்த்து போராட்டம் நடத்துறவங்க அப்படி பார்த்தால் அந்த மாதிரியான அப்படி விஷயத்துல பார்த்தால் அனைத்து உள்ளாட்சி அதிமுக தேர்தல்லையும் இல்ல. இல்லங்க அதுதான் கரெக்ட்னா நீங்க அனைத்து உள்ளாட்சி தேர்தல்லையும் அதிக இடங்கள் நீங்க தானே அதுதான் சொல்றேன். அதனாலதான் அப்படி சொல்றேன். பெறலையே நீங்க. அததான் நானும் சொல்றேன்றேன். அந்த இடத்துல தான் அதிமுக துஷ்பிரயோகம் பண்ணுது, அந்த இடத்துல தான் திமுக துஷ்பிரயோகம் பண்ணுது, அந்த இடத்துல தான் பணபலம் இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களான்ற அடுத்த சுற்றுல குடிநீர் பிரச்சனைக்கு திமுக எங்க போராடிச்சு? இல்ல குடிநீர் சார் பிரச்சனைக்கு அதிமுக எங்க இல்லங்க, அது போராடிச்சு? இன்னொரு களத்துல அது வாதிக்க வந்து இதுதான் வேண்டியது அடிப்படை நான் விஷயம். உள்ளாட்சி தேர்தல் முடிவு அது எப்படி அடிப்படை அமைய விஷயம் போகிறது இல்ல சார். அப்படின்றது சார், நீங்க தானே சொன்னீங்க இல்ல சார் அடிப்படையில அடிப்படை இல்ல அப்ப பிரச்சனைகளுக்கான நீங்க இல்ல தேர்தல். சார் இல்ல அடிப்படை சார் பிரச்சனைகளுக்கான இல்ல அப்ப தேர்தல்னா, அப்போ இல்ல சார் அடிப்படை பிரச்சனைகளுக்காக திரு கண்ணன் போராடுறவங்க கம்யூனிஸ்ட். இல்ல திமுக அப்படின்னா போராடாமல் இல்லங்க இல்லைன்னு நண்பர் இல்ல சொல்லியிருக்காரு. உண்மை இருங்க திரு கண்ணன் சொல்லுங்க. திரு கண்ணன் என் சொல்லுங்க கேள்வினா அதுதான் நிதர்சனம் அப்படின்னா அப்ப நீங்க அவ்வளவு தூரம் உள்ளாட்சி வெற்றி பெறலன்னா தேர்தல். எல்லாமே ஆமா சார். துஷ்பிரயோக வெற்றி தான். ஆமாம். உள்ளாட்சி உண்மை தேர்தல் அதுதான் முழுவதும் சார். துஷ்பிரயோக வெற்றி தான் சார், சொல்றீங்களா? ஆமா சார், உள்ளாட்சி அப்படி சொல்ல வரல. நீங்க சார், நீங்க தானே நிதானம் சார் காட்டுங்க. சொல்றீங்க. விஷயம் என்னன்னா இந்த இடத்தில் சாதி பலம் இருக்கிறது, பணபலம் இருக்கிறது, அதிகார பலம் இருக்கிறது. இவை அனைத்தையும் மீறி வெற்றி பெறுவது என்பது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கிற சவால்களை விட கம்யூனிஸ்டுகளுக்கும் மக்கள் நல கூட்டணிக்கும் இருக்கிற சவால் அதிகம். சரி நம்ம தொடர்ந்து பேச வேண்டியிருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை என்பது 21/10/2016 அப்படின்றதுனால நான் குறிப்பாக சின்னம் சார்ந்து கட்சிக்கு இடையிலான போட்டி சார்ந்தே நான் பேச போகிறேன். ஏனென்றால் ஒருபுறம் ரொம்ப தீவிரமாக பேசிய பாமக அமைதியாக உள்ளாட்சி தேர்தலில் எப்படி இருக்கணுன்ற அளவுகளோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. பாஜக என்ன நிலைப்பாடு, மற்ற கட்சிகளின் நிலைப்பாடுகள் பற்றி எல்லாம் தெரியல. நான் கட்சிகள் சார்ந்தே முடிவு எப்படி அமைய போகிறது அது பற்றியும் பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருங்கள். மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தொடங்கியது உள்ளாட்சி தேர்தல் திருவிழா. இந்த சுற்றை பொறுத்த வரைக்கும் எப்படி உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் இருக்கும் அப்படின்னு தான் பேச போகிறோம். திருவிழா தொடங்கிய உடனேயே உற்சவம் பற்றியெல்லாம் பேசுறது கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருந்தாலும் அரசியல் திறனாய்வாளர்களை கொண்டு இந்த முடிவுகள் எப்படி இருக்க போகிறது, ஒவ்வொரு கட்சியினுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்க போகிறது அது பற்றி தான் நம்ம பேச போகிறோம். திரு ரவீந்திரன் துரைசாமி, உங்களிடம் இப்போ மற்ற கட்சிகள்லாம் ரொம்ப தீவிரத்தோடலாம் இல்லை, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கும்? பாமக, பாஜக, தேமுதிக அவங்க என்ன நிலைப்பாடோடு இந்த உள்ளாட்சி தேர்தல் அணுகுவாங்கன்னு நினைக்கிறீங்க? பாமக சட்டமன்ற தேர்தல் தன்னோட முழு பலத்தையும் முழுமையாக காட்டினாங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போ அவங்க சைலண்டாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள பெரிய பின்னடைவு என்னென்னா, திருமாவளவும் தேர்தலில் போட்டியிடாமல் காவிரி பிரச்சனையை காட்டி விடுதலை சிறுத்தைகள் ஒதுங்கிறது அவங்களுக்கு பெரிய பின்னடைவு. அந்த விடுதலை சிறுத்தைகளோட வாக்குகள் நிச்சயமாக இடத்துக்கு தக்க திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் யார் பாமகவுக்கு கண்டென்டரா இருக்காங்களோங்கிற லெவலில் தான் அந்த வாக்குகள் சிதறி தான் போகும். அதாவது அதை தோக்கடிக்கும் விதமாக தான் போகும். அப்படி இருக்கும்போது முந்தைய உள்ளாட்சி தேர்தலில் பாமக சிம்பல் உள்ள இடங்களில் எவ்வளோ வெற்றி பெற்றாங்களோ அந்த அளவுக்கு இவங்க வெற்றி பெறுவாங்களாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். நிச்சயமாக தேமுதிக முந்தைய எலெக்ஷன் அளவுக்கு வெற்றி பெற மாட்டாங்க, சிபிஎம் வெற்றி பெற மாட்டாங்க, மதிமுக வெற்றி பெற மாட்டாங்க. அப்போ யார் வெற்றி பெறுவா? திமுக அண்ணா திமுக தான் முந்தைய எலெக்ஷனை விட மிகப்பெரிய அளவில் அவங்க எல்லா சிம்பல் உள்ள போஸ்டுகளையும் திமுக அண்ணா திமுகவும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவாங்க. மிகப்பெரிய அளவில் எத்தனை வேணாலும் போட்டுவிடுங்க. அதில் அடுத்தபடியாக பாஜக பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையில இருந்து வெற்றி பெற்றதை விட தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையோட அதிக அளவு சீட்டு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அப்போ அவங்க ரொம்ப மோசமா இருந்து இப்போ ஆட்சியில் இருக்கனால இருக்குது. அடுத்தாப்புல காங்கிரஸோட தாக்கம், காங்கிரஸோட கான்ட்ரிபியூஷன் என்னங்கிறது திமுக அதில் ஒரு இது இருக்கு. காங்கிரஸ் நிரூபிக்க வேண்டிய நிலைமையில இருக்கிறாங்க. அவங்களும் முந்தைய உள்ளாட்சி தேர்தலில் எடுத்த 5.5% வாக்குகளை எடுக்க வாய்ப்பே இல்லை. தனிச்சு போட்டியிட்டாலும் கூட்டணியினாலும் திமுக 3% வாக்குகளுக்கு உள்ள 3% வாக்குள்ள சீட்டு தான் கொடுப்பாங்க. ஆக டோட்டலாக பார்த்தா திமுக அண்ணா திமுக தான் கழிஞ்ச தேர்தலை விட மிக அதிக அளவு சீட்டை எடுத்துருவாங்க. இது நாம கழிஞ்ச அளவில் வார்டுகளில் சிம்பிள் இடத்துல எப்படி எடுத்து இப்போ முடிஞ்ச முறை எப்படி எடுத்துங்கிறத நம்ம பார்த்தா நான் சொன்னதோட கருத்து சரியா தவறான்னு சரி. ஏன்னா அதே இடம் தான் 78ன்றது 85 கூட போகலான்றது தான் திரு பெருமாள்மணி அவர்களும் சொன்னாங்க. திரு ஷியாம் அவர்கள்ட்ட இந்த சட்ட திருத்தங்கள்லாம் வந்த பிறகு அது கார்பரேஷனாக இருக்கலாம், விலை பேசுறது அப்படின்றது ரொம்ப அதிக அளவில் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த தேர்தல் ஏற்கனவே அதைத்தான் இந்த சட்ட திருத்தம் முன்னாடியே எல்லா கட்சிகளும் ரொம்ப அபாயமாக சொன்னது அதுதான். ஏன்னா இங்க கவுன்சிலர் எல்லாம் விலை பேசிடுவாங்க அப்படின்னு. அது ரொம்ப இந்த தேர்தல் இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படி நினைக்கல. காரணம் என்னன்னா, ஐயர் எஸ்சி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனாக இருந்தப்பவே பூத் ஸ்லிப்பு போட்டோ இது போட்டது எல்லாம் எப்படி பொது எலெக்ஷன் நடக்குதோ அப்படி கொண்டு வந்துட்டாரு. அடுத்த தேர்தலில் அது ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு கட்சியுமே கையில அவங்கவங்க வாக்காளர் பட்டியலை போட்டோவோட போய் இல்ல நான் சொல்ல வாக்காளரை விலை பேசுவது இல்ல, நான் சொல்றது வேட்பாளர்கள் வெற்றி பெற்ற கவுன்சிலர் வர அதுக்கு தான் வரேன்.
ஸோ அவங்கவுங்க வாக்காளர்கள் வந்து நீங்க ஏற்கனவே நம்ம பேசுறது இப்ப சின்ன அடிப்படையிலான கட்சி சின்ன அடிப்படையிலான தேர்தல் தான். இந்த 1 லட்சம் போஸ்ட்டை பத்தி பேசல. அப்போ வந்து பிஎம்கேவா இருந்தாலும் சரி, இல்ல எம்டிஎம்கேவா இருந்தாலும் சரி, இல்ல வந்து கண்ணன் சார் சொல்ற மாதிரி அவங்க கட்சியா இருந்தாலும் வாக்காளர்களை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அவங்க தான் கவுன்சிலர்களை தேர்ந்தெடுப்பாங்க. ஆக மொத்தத்துல ரவீந்திரன் சொல்றதுல நான் மாறுபடுறேன். எப்படின்னா இப்போ உதாரணமா விடுதலை சிறுத்தைகள் போட்டி போடலைன்னா அவங்க ஓட்டு வந்து வேற இடத்துல கான்சென்ட்ரேட் ஆகி இருக்குது. ஆனா பிஎம்கே ஓட்டு வேற இடத்துல இருக்குது. பிஎம்கே ஓட்டு பிஎம்கேக்கு தான் அவ்வளவு. விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு மாறினாலும் அந்த கவுன்சில் ஏற்கனவே பிஎம்கேக்கு வராத கவுன்சிலா தான் இருக்கும். நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதுல்ல? புரியுது. நான் அதை ரொம்ப ஜாதியமா பேசுறதுக்கு நான் விரும்பல. அதனால நான் இப்படி கொஞ்சம் பூடகமா சொல்றேன். ஜாதி இருக்கதானே செய்யுது. இல்ல இருக்குது, அது நம்ம பொது மேடையில பேச வேணாம் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஆக மொத்தத்துல இல்ல அது ஓகே. மொத்தத்துல வந்துங்க பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி என்பது ரவீந்திரன் சொல்ற மாதிரி வந்து கம்ப்ளீட்டாலாம் போவாது. அவங்களோட செல்வாக்குள்ள ஏரியால அவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க. அதே மாதிரி வந்து நான் சொல்லி முடிச்சேன்னா நான் சொல்லலனே இல்ல தவறான பதிவு சொல்றதுனால நான் தவறான நான் சொல்லாத நான் தலையிடுறேன், மன்னிக்கணும். நான் சொன்னது கழிஞ்ச உள்ளாட்சி தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்த இடங்களை இந்த உள்ளாட்சி தேர்தலில் எடுப்பது சந்தேகங்கிற இடத்த தான் சொன்னேனே தவிர நான் இந்த மாதிரி தவறான சொல்ல. அதே மாதிரி இவிஎம் பற்றியும் மற்ற இதை பற்றி நான் சொல்லவே இல்லை. அண்ணாச்சி தான் சொன்னாங்க. சொல்றது வந்து கழிஞ்ச உள்ளாட்சி தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்ததை விட இந்த வாட்டி அதிகமா எடுப்பாங்கன்னு தான் நான் சொல்ல. அதே மாதிரி வந்து எம்டிஎம்கேக்கும் அதே வாய்ப்பு இருக்கு, அதே வாய்ப்பு சிபிஎம்முக்கும் இருக்கு. டிஎம்கே ஏடிஎம்கே வந்து ஒரு பேரலல் லைன்ல போகும்போது மற்றவங்க எல்லாம் வாஷ் அவுட்ல ஆகவே மாட்டாங்க. சரி, திரு பெருமாள் மணி அவர்கள்ட்ட இங்கு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுகவுக்கான அந்த எட்ஜ்ன்றது ஒரு 1% தான் இருந்தப்ப இந்த 2 கட்சிகளும் எந்த வியூகத்தோடு தங்களை மோதிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதிமுக திமுக. நான் ரொம்ப சுருக்கி தான் கேட்கிறேன். அதிமுக வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிற காரணத்தினால இப்போ வந்து தலைவருக்கென்று தனியாக தேர்தல் இல்லாத காரணத்தினால என்ன பண்ணுவாங்கன்னா, திமுக வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் மிக நெருக்கமாக நெருங்கி நிற்கிற காரணத்தினால் மற்ற கட்சிகளோட ஒரு மறைமுகமான ஒரு கள அரசியல் உடன்பாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. என்னன்னா அந்தந்த பகுதிகளில் இப்போ பேரூராட்சிகளில் ஒரு 25 வார்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அதில் சிறிய கட்சிகளுக்கு 1-2 இடங்களை விட்டு கொடுத்து மற்ற இடங்களில் அவங்க வாக்கை வந்து மறைமுகமாக பெற்று அப்படி ஜெயிக்க முடியுமா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதாவது வார்டு கவுன்சிலர் இடத்திலேயே திமுகவை நிறுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜியா தான் பண்ணுவாங்களே தவிர ஜெயித்து வந்த பிறகு வேட்பாளர்களை வாங்குவது அப்படிங்கிறதுலாம் வந்து, ஏன்னா அதிமுக வந்து இப்போ காவிரி விஷயத்திலே உணர்ச்சிகரமான அரசியல் அவங்க முன்னெடுக்கல. அவங்க வேற மாதிரி வந்து அவங்களுக்கு 2019 தனக்கு ஒரு பிரதமர் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறதுனால ஒரு கிளீன் இமேஜோட கட்சியை கொண்டு வர்றது தான் முதலமைச்சர் அம்மாவும் விரும்புவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால வார்டு அளவிலேயே அதிகமான இடங்களை பெறுவதற்கு திமுகவை ஒரு புள்ளியில் நிறுத்திவிட்டு மற்ற கட்சிகளோடு எந்த மாதிரியான உடன்பாடு செயல்பாடுகளின் மூலம் அதிகமான வார்டுகளை பெறுவதுதான் நிச்சயமா இருக்கும். இன்னொரு விஷயத்தையும் நம்ம இங்க மறந்துடக்கூடாது. பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளா பதவியில் இருந்தவங்க தான் இப்பவும் இருக்காங்க. அதனால அந்த பார்ட்டி ஆர்கனைசேஷன்ல வந்து ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இன்னொன்னு அதிமுகல ஒரு பொலிட்டிக்கல் கல்ச்சர் இருக்கு. தன்னுடைய எதிரியாகவே நின்றால் கூட அவரை ஜெயிக்க வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அந்த கட்சி அப்படி ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கி வச்சிருக்கு. அப்படிங்கிறதுனால திமுகவை ஒரு புள்ளியில் நிறுத்தி அதிகமான வார்டுகளை பெறுவது தாங்கள் பலவீனமான வார்டுகளுக்கு மற்ற கட்சிகளோடு திரு பெருமாள் மணி திமுகவும் அந்த கட்டுக்கோப்பை நோக்கி நகர்கிறது. இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிலும் உள்ளடி வேலைகள் நடந்தது அப்படின்றத தலைமையே அதிருப்தியை இருக்கு. ஒரு சிறு வேறுபாடு தான் இருக்கு. என்னன்னா அப்ப வந்து ஆட்சி யாருக்கு அப்படிங்கும் போது தமிழ்நாட்டுல ஒரு பேட்டர்ன் இருந்தது. ஆட்சி அடுத்தடுத்து மாறி மாறி வந்தது. ஆனா இப்ப ஆளுங்கட்சியாக அவங்க இருக்காங்க. இன்னும் 4.5 வருஷத்துக்கு இவங்க கிட்ட தான் ஆட்சி இருக்கும். சரி, அப்படி பார்க்கிற பொழுது அந்த இம்பாக்ட் இருக்கு இல்லீங்களா? ஏன்னா இவங்க 5-6வது வருஷம் இது ஆட்சி. திரு கண்ணன் அவர்கள்ட்ட நன்றி. திரு கண்ணன் அவர்கள்ட்ட இருபெரும் திராவிட கட்சிகளை கவுண்டர் பண்றதுக்கு சட்டமன்ற தேர்தலில் ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்க பயன்படுத்தினீங்க. உள்ளாட்சி தேர்தலில் எப்படி அணுக போகிறீங்க? உங்க ஸ்ட்ராட்டஜி தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நடந்த ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதிமுகவும் திமுகவும் வாக்களித்த மக்களுக்கு செய்ய வேண்டிய நியாயத்தை செய்யலை. மக்கள் பிரச்சனைகள் சட்டமன்றத்தில் பேசலை. அவங்க திமுகவை வெளியில் நிறுத்தி சட்டமன்றத்தை நடத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. திமுக அதிமுகவினுடைய தனிநபர் விமர்சனத்தை முன்னிறுத்தி சட்டமன்றத்தை நடத்துவதற்கு பார்த்தாங்க. ஸோ இந்த விஷயத்திலிருந்து மக்கள்
எதிர்பார்ப்பு பொய்த்து போயிருக்கு. இல்ல ஆனா இந்த விஷயத்தை மையப்படுத்தி தான் நாங்க தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட போறோம். என்ன இங்க நடந்துருச்சுன்னா இது மாதிரி தான் வெளிநடப்புகள், இது எல்லாமே தொடர்ந்து நம்ம பார்த்து இது மக்களும் பார்த்துட்டு தான் அவங்களே தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனாலதான் மக்களுக்கு இப்ப விஷயத்தை கொண்டு போக வேண்டியிருக்கு. இந்த இடத்திலிருந்து மக்கள் ஏற்கனவே கம்யூனிஸ்டுகள் சட்டமன்றத்தில் இருந்தபோது, ஏற்கனவே மக்கள் நல கூட்டணியினுடைய பிரமுகர் எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் இருந்தபோது பேசப்பட்ட விதத்துக்கும் இப்போது இருக்கக்கூடிய விதத்திற்கும் வித்தியாசத்தை மக்கள் பார்த்துருக்கிறாங்க. ரெண்டாவது, இன்றைக்கு உள்ளாட்சி தேர்தல் முழுக்க கமிஷன் பேஸாக மாறி இருக்கக்கூடிய விஷயம். அடிப்படை விவரங்கள் அனைத்துமே இன்றைக்கு சாலை, குடிநீர், பல்வேறு விதமான அடிப்படை கட்டமைப்புகளில் ஏராளமான குளறுபடிகள் இருக்கு. உள்ளாட்சி பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை நிறைவேற்ற போது நாடாளுமன்றத்தில் ராஜீவ்காந்தி சொன்னது இன்னைக்கு உண்மையாக இருக்கு. நான் யானை அளவுக்கு அனுப்புகிற பணத்தை வாளின் நுனி அளவுக்கு கூட செலவிடுவதில்லை என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நடைமுறையாக இருக்கு. இந்த விஷயங்களை எல்லாம், அடிப்படை கட்டுமானத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் ஸ்ட்ராட்டஜியாக முன்வைத்து நாங்கள் பிரச்சாரத்தை. நான் உங்களிடம் என்னன்னா, கடந்த முறை சட்டமன்ற தேர்தல் என்பது கடந்த 5 ஆண்டுக்கான ஒரு எடைக்கல்லாக பார்க்கப்பட்டது. ஒரு தராசு தட்டில் வச்சு பார்க்கிறப்ப அதிமுக மீது அதிக வெறுப்பு இல்லை அப்படின்ற நிலைப்பாட்டில் இன்னும் அதிகப்படியாக அவங்க தான் ரூல் பண்ண போகிறார்கள் அப்படின்றப்ப மக்கள் ஆளுங்கட்சி சார்பாக இருப்பது தானே இயல்பு. அது கவுன்சிலரா எப்படி சொல்றீங்க, எந்த அடிப்படையில் நீங்க சொல்றீங்க? இல்ல நான் சொல்லல, நான் தேர்தல் முடிவை வச்சு தான் சொல்றேன். நான் தனிப்பட்டு மீண்டும் அவங்கள தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது இடையில நண்பர் சட்டமன்றத்தில் சென்று மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுக்கத்தான் கழக உறுப்பினர்கள் முயன்றார்களே தவிர அதை மறுத்தது, தடுத்தது, அதை அந்த கருத்துக்களை முறியடித்தது அதிமுகவுடைய அதிகார வர்க்கம். அதை நண்பர் எப்படி சமப்படுத்தாருன்னு தெரியல. அவருடைய பார்வை நேரான பார்வையில் சரியா வரலையான்னு நினைக்கிறேன். சரியான நேரான பார்வைக்கு அவர் வரவில்லை. அது போகட்டும், அது அவர்களுடைய பார்வை, அவர்களுடைய உரிமை, அது வேறு. ஆனால் இன்றைக்கு பண பலம் அப்படிங்கிற பொழுது அந்தந்த தொகுதிகள், இந்த 1,18,000 தொகுதிகள் இருக்கு இல்லையா, அந்த இடங்களுக்கு நடக்கிற தேர்தலில் பணபலம் பாயும். அதற்கு மீறி நீங்கள் சொன்னீங்களே, ஒரு அரசியல் கட்சிகளுடைய செஷனத்தில் வருகிற அந்த உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு, அந்த உறுப்பினர்களை எல்லாம் அரசியல் கட்சி உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர்களை விலைக்கு வாங்குகிற அந்த பணி என்பது அவ்வளவு சுலபத்தில் முடியக்கூடிய ஒன்றாக தமிழகத்தில் அது முடியும் என்று நாங்கள் கருதவில்லை. அதற்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு. ஏதோ 1-2 இடங்களில் அத்தி பூத்தார் போல வேண்டுமானாலும் ஆளுங்கட்சி முயற்சி செய்யும் என்பது வேறு, அது நடவாது இங்கே என்பது எங்களுடைய நம்பிக்கை. அது தமிழ்நாட்டில் நடக்காது, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதோட இந்த பணபலத்தையும் மீறி, அதாவது மக்களிடத்தில் இப்போ இருக்கிறது விழிப்புணர்வு மட்டும்தான். அதிமுக தவிர்த்து எல்லாரையுமே மேலேயே சொல்ற மாதிரி இருக்கு. அதிமுக பணபலத்தை மட்டும் பயன்படுத்துன்னு சொல்லிட முடியாது. அதிமுக மட்டும் சொல்லிட்டே இருக்க முடியாது. ரெண்டு விஷயம். ஒன்னு, பணபலத்தை பயன்படுத்தி அதன் மூலமாக இரையாகிறவர்கள். ரெண்டாவது, ஆளுங்கட்சி நடக்கிற இந்த செயல்பாடு சரியா இல்ல உள்ளாட்சி மட்டுமேயாவது இவர்களுக்கு கடிவாளம் போடக்கூடியவர்களை அமர வைக்க வேண்டுமா? இந்த 2 கேள்விதான் மக்கள் மத்தியில் இருக்கும். இந்த 2 கேள்விக்குமே அரசாங்கத்தில் இன்றைக்கு அரசுக்கு எதிரான மனநிலை தான் மக்களிடத்தில் இருக்கிறது. அரசு இவ்வளவு பணபலத்தை பயன்படுத்தி ஆட்சிக்கு வருகிறவர்கள் இதை மீண்டெடுக்கத்தான் முயல்வார்கள். இதற்கு அனுமதிக்க கூடாது. இதைத்தான் நம்ம தொடர்ந்து அதுக்கப்புறம் பணபலம் முடிச்சிச்சு அப்படின்னு பேசியிருக்கோம். எல்லாவித கற்பனைகளையும் தாண்டிய நிலையே உண்மை. நான் நினைவூட்டுவது பெரிய கட்சிகள் மட்டும் பணம் தர போறது இல்ல. பஞ்சாயத்து சுயேட்சைகள் கூட சொந்தக்காரங்களுக்கே பணம் கொடுக்கறதே நம்ம பணம் கொடுக்கறத செயல்பாடுகளை கண்டிக்கிற விதத்தில் தான். சரி, நன்றி. திருவிழா களை கட்ட தொடங்கி விட்டது. இனி ஒவ்வொரு நாளும் உற்சவமாக தான் இருக்க போகிறது. தேர்தல் முடிகிற வரை பல கோணங்களை நம்ம வாதிக்க இருக்கிறோம். எல்லோரும் சேர்ந்து அன்னைக்கு பந்து நடத்தணும், பொது பந்து. வேற இன்னொரு தளத்துல குற்றச்சாட்டு வேண்டாம். அதிமுக இல்ல. 4 பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பெருமாள்மணி, உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ளாட்சி தேர்தல் என்பது நம்ம சட்டமன்றம், பாராளுமன்றத்திற்கு கொடுக்கக்கூடிய தேர்தலுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்திற்கு ஈடாக நம்ம கொடுக்க வேண்டிய நிலை இருக்கிறது. ஏனென்றால் உள்ளாட்சிகள், அந்த அமைப்புகள் தான் ஒவ்வொரு அந்த இறுக்கமான ஒரு அரசை நடத்துவதற்கான ஒரு வழியை ஏற்படுத்துகிறது. இன்னும் பல கோணங்களில் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக விவாதிக்கலாம். மற்றொரு ஆழமான தலைப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், நள்ளிரவாக.